கருவாட்டு குழம்புக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் வந்துட்டு ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணாமல் 2-3 கட் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்துட்டு ஊர் சைடில் வைக்கிற கருவாட்டு குழம்பு. இந்த வெங்காயமும் வதக்குறது ரொம்ப வதங்கக்கூடாது. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். ஏன்னா ரொம்ப வதங்கிட்டோம் அப்படின்னா அது பேஸ்ட் மாதிரி ஆகிடும். நம்ம கிரேவிக்கெல்லாம் பண்ணுற பதத்துக்கு ஆகிடும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நார்மல் கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். இந்தளவுக்கு வதக்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப வதக்கணும்னு நம்ம தேவையில்லை. ரொம்ப அந்த தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கணும்னு தேவையில்லை. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ண போகிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இதை நல்லா கிளறி விட்டுறணும். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து அதை வதக்கிக்கலாம். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. இந்த நடுவில் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் உப்பு ஆட் பண்ணேன். அப்போ சீக்கிரமாக தக்காளி எல்லாம் வதங்கி வந்துடும் உப்பு. அப்புறம் இப்போ நான் புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சுருந்தேன். அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு திக்னஸ் வேணும் அப்படின்னு, ரொம்ப திக்காக வேணும் அப்படின்னா தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நான் நல்ல தண்ணியாகவே வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இஷ்டம் தான். அது தண்ணி எவ்வளோ சேர்க்கணுமோ பார்த்து சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு எப்படின்னா நம்ம ஊர் சைடில் மதுரை அந்த சைடில் இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா எல்லாருக்குமே தெரியும் அந்த குழம்பு. ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் முருங்கைக்காய் போட்டோம் அப்படின்னா கருவாட்டு குழம்புக்கு அவ்வளோ ஃப்ளேவர் கிடைக்கும். அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால ஒரு 5-6 பீஸ் முருங்கைக்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். முருங்கைக்காய் இல்லை அப்படின்னா கூட நம்ம அதை விட்டுடலாம். இப்போ நான் கருவாடு எப்படி அப்படின்னா நான் சுடுதண்ணியில் கொஞ்ச நேரம் அதை ஊற வச்சு அதுலேருந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும்னு அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால கருவாட்டில் ரொம்ப உப்பு இருந்தாலும் அந்த சுடுதண்ணியில் கொஞ்சம் போயிடும். ரொம்பையும் ஊற வைக்கக்கூடாது. ரொம்ப ஊற வச்சோம் அப்படின்னா அது கருவாடு அப்படியே உதிர்ந்து போயிடும். அதனால ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுட்டு அந்த கருப்பாக இருக்க அந்த வேஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மூடியாச்சு. இப்போது திறந்து பார்ப்போம். பாருங்கள் எப்படி எண்ணெய்லாம் நல்லா கசிஞ்சு வெளியே வந்திருக்கு. இது கரெக்டான பக்குவம். எண்ணெய்லாம் வெளியே வந்துச்சு. நல்ல கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. ஏன்னா கருவாட்டு குழம்புக்கு பார்த்து தான் உப்பு சேர்க்கணும். ஏன்னா கருவாட்டிலே உப்பு இருக்கும். அதனால நான் கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்தது. நான் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் வதக்கி விட்டாச்சு. இவ்வளோதான் கருவாட்டு குழம்பு. ரொம்ப சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி. ரொம்ப சிம்பிளாகவே ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பாடுக்கு மதியானம் சாப்பாடு சுட சாப்பாடு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. தேங்க்யூ.